வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். IAS அதிகாரிகள் 16 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. பத்திரப்பதிவுத்துறை செயலாளராக குமரகுருபரன், தொழிலாளர் நலத்துறை ஆணையராக ஷில்பா பிரபாகர் சதீஷ் உள்ளிட்ட அதிகாரிகளை மாற்றம் செய்து நடவடிக்கை. போக்குவரத்து, பொதுப்பணி, மின்சாரம், ஊரக வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் கடந்த 13ஆம் தேதி முதல் வெளியிடப்பட்ட குறுகிய கால டெண்டர்கள் ரத்து. நிர்வாக காரணங்களுக்காக டெண்டர்கள் ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக குப்பா கிருஷ்ணன் நியமனம். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வாரிய தலைவர் பதவி வழங்கினார் முதலமைச்சர் விஜய். ரேஷன் கடைகளில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். சென்னை சேப்பாக்கம் தலைமை அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கடரமணன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். சென்னை தலைமை செயலகத்தை பேட்டரி காரில் வலம் வந்து சுற்றி பார்த்த முதலமைச்சர் விஜய். கோட்டை வளாகத்தில் உள்ள மிகவும் பழமையான தேவாலயம் மற்றும் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார். தவேக அமைச்சரவை விரிவாக்கத்தில் விசிக திண்டிவனம் MLA வன்னியரசு அமைச்சராக பதவியேற்பு. மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் அருளேகர். தவேக அமைச்சரவை விரிவாக்கத்தில் IUML பாபநாசம் MLA ஷாஜகான் அமைச்சராக பதவியேற்பு. மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் அருளேகர். IUML அமைச்சர் ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறையும் விசிக அமைச்சர் வன்னியரசுக்கு சமூக நீதித்துறையும் ஒதுக்கீடு. முதலமைச்சர் விஜய் பரிந்துரை பெயரில் ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. தமிழக அமைச்சரவையில் ஆதி திராவிடர் நலத்துறை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம். சமூக நீதித்துறையின் கீழ் ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலன் ஆகிய துறைகள் அடங்கும் என ஆளுநர் மாளிகை விளக்கம். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. அமைச்சராக விசிக MLA வன்னியரசு பதவியேற்ற நிலையில் முதலமைச்சர் விஜயை சந்தித்து திருமாவளவன் ஆலோசனை. நடந்து முடிந்த தேர்தலில் பணபலம் தூக்கி எறியப்பட்டு விட்டதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பெருமிதம். முதலமைச்சர் விஜய் மத அரசியலை தூக்கி எறிந்துள்ளதாகவும் பேச்சு. கூட்டணி ஆட்சி அமையாது என்ற பேச்சு பொய்யாகிவிட்டது. லஞ்சம் வாங்காமல் செயல்பட்டு காமராஜர் ஆட்சியை நிலைநாட்டுவோம் என பேட்டி. கீழ்த்தரமான விமர்சனங்களை புறந்தள்ளி யார் விமர்சனத்துக்கும் அஞ்ச மாட்டோம் என அமைச்சர்கள் விஸ்வநாதன், ராஜேஷ்குமார் பேட்டி. வரும் 25ஆம் தேதிக்கு பின்னர் முதலமைச்சர் விஜய் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, சோனியா உள்ளிட்டோரை சந்திக்க உள்ளதாகவும் ஜவஹர்லால் நேரு பல்கலையில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்க உள்ளதாகவும் தகவல். அரசு காலி பணியிடங்களை TNPSC மூலம் விரைந்து நிரப்ப வேண்டும். வெளிப்படைத்தன்மையுடன் பணிகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் 6 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. திருச்சி SPயாக டோங்கரே பிரவீன் உமேஷ், தென்காசி மாவட்ட SPயாக S. அசோக்குமார், மகளிருக்கு எதிரான குற்றப்பிரிவு SPயாக சியமளா தேவி உள்ளிட்டோர் நியமனம். +2 மாணவர்கள் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்க தேவைப்படும் சான்றிதழ்களை வருங்காலங்களில்
அந்தந்த பள்ளிகளிலேயே பெறலாம். வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி. அமைச்சரவையில் இணைந்த விசிக, ஐயுஎம்எல் கட்சிகளை ஆபாச வார்த்தைகளால் விமர்சித்து ஆராசா எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆராசாவின் கருத்திற்கு விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து பதிவை நீக்கிய ஆராசா. விசிகாவை கடுமையாக விமர்சித்து பதிவிட்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசாவிற்கு கடுமையான எதிர்வினையாற்றிய விசிக பொருளாளர் எஸ் பாலாஜி. தமிழக அமைச்சரவையில் விசிக இடம்பெற்றதை அடுத்து சமூக வலைதளங்களில் இரு கட்சியினரும் மாறி மாறி வார்த்தை போர். பெண்களை இழிவாக தொடர்புபடுத்தி விசிக மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகளை விமர்சித்த விவகாரம். செய்தியாளர்களின் கேள்விக்கு திமுக எம்பி ஆராசா பதிலளிக்காமல் சென்றதால் பரபரப்பு. திருமாவளவன் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த திமுக எம்பி ஆராசா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எச்சரிக்கை. திமுக நிர்வாகிகளும் திமுக ஐடி விங்கும் இனிமேல் தனிநபர் தாக்குதலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரிக்கை. கழக தோழர்கள் இந்த நேரத்தில் யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பேச வேண்டாம் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். விடுதலை சிறுத்தைகள் ஐயுஎம்எல் குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா சர்ச்சை கருத்து தெரிவித்த நிலையில் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். பேரறிஞர் அண்ணா வழியிலும் கருணாநிதியின் வழியிலும் வந்தவர்கள் நாம், அதை மறந்துவிட வேண்டாம் என மு.க.ஸ்டாலின் கருத்து. நல்லதை பாராட்டி அல்லதை விமர்சிக்கும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் மீண்டும் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து. இனி தமிழ்த்தாய் வாழ்த்தே முதலில் பாடப்படும் என அரசு கூறிய நிலையில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதால் மீண்டும் வெடித்த சர்ச்சை. தவேக ஆட்சியில் தமிழுக்குத்தான் என்றுமே முன்னுரிமை. தமிழ்த்தாய் வாழ்த்தை விட்டுக் கொடுக்கவும் மாட்டோம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதி. கடந்த திமுக ஆட்சியின் போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு விழாவின் போது வந்தே மாதரம்தான் முதலில் இசைக்கப்பட்டதாக விளக்கம். மாநில சுயாட்சி மற்றும் இருமொழி கொள்கை விவகாரங்களில் தவேக அரசு உறுதியாக உள்ளது. மதச்சார்பற்ற கொள்கையில் உறுதியுடன் இருப்பதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திட்டவட்டம். தமிழகத்தை தற்போது ஆட்சி செய்து வரும் தவேக அரசு காங்கிரஸ் தேவால் பொய்க்கால் குதிரை அரசாக செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கர்நாடக காங்கிரஸ் கட்சி எதிர்த்து திடமான நிலைப்பாட்டுடன் எதிர்த்து பேச முடியுமா என்றும் முதலமைச்சர் விஜய்க்கு சவால். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை மழுங்கடிக்கும் வகையில் செயல்படுத்தும் கர்நாடக காங்கிரஸ் அரசின் நடவடிக்கையை தவேக அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பது சரியல்ல. மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்க தமிழகத்திற்கு உரிமை இல்லை என கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கருத்து தெரிவித்த நிலையில் இபிஎஸ் விமர்சனம். தவேக அரசின் அமைச்சரவையில் இடம் கேட்கவில்லை என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி விளக்கம். எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு எதிராக செயல்பட்டு வந்த நிலையில் திடீர் ட்விஸ்ட் அடித்த எஸ்.பி. வேலுமணி தரப்பு. அதிமுகவை உடைக்கும் நோக்கமோ பிரிக்கும் நோக்கமோ எங்களுக்கு இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பேட்டி. தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் கட்சியை பலப்படுத்துவதே தற்போதைக்கு முக்கியம் என்றும் விளக்கம். தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு ஜூன் 18 இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஜூன் 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் நிலையில் ஜூன் 8ஆம் தேதி திரும்பப் பெற கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் தகவல்.
திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. வாக்குப்பதிவின் போது தாவேகா வேட்பாளர் சினோரா அசோக் மற்றும் வழக்கறிஞர் விஜயகுமார் உள்ளிட்டோரை தாக்கியதாக புகார். மக்கள் பிரதிநிதிகள் அல்லாதோர் அரசு சார்ந்த விவகாரங்களில் தலையிடவோ ஆய்வுகளை மேற்கொள்ளவோ கூடாது. தென்காசி, தாம்பரம் அரசு மருத்துவமனைகளில் தாவேகாவினர் ஆய்வு செய்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தாவேகா பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என். ஆனந்த் அறிவுரை. சென்னை மாநகராட்சியின் 15வது மண்டல குழு கூட்டத்தில் சோழிங்கநல்லூர் தாவேகா எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் அட்ராசிட்டி. நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அரசு அதிகாரிகளை அதிகாரம் செய்யும் வீடியோ வைரல். தென்காசி மாவட்டம் குற்றாலம் காப்பு காட்டில் தாயை பிரிந்து தவிக்கும் குட்டி யானை. உரிய சிகிச்சை அளித்து அதன் தாயுடன் சேர்த்து வைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். தமிழ்நாட்டின் பல்வேறு சுங்கச்சாவடிகளில் புதிய கட்டண உயர்வு நாளை முதல் அமலாகிறது. கார், ஜீப், வணிக பயன்பாட்டு வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் என அனைத்து தரப்பு வாகனங்களுக்கும் இந்த கட்டண உயர்வு பொருந்தும் என அறிவிப்பு. ஈரோடு, நீலகிரி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல்லில் மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யும். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உகாண்டாவில் எபோலா வைரஸ் தீவிரமடைந்து வருவதன் எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு வெப்ப பரிசோதனை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்றும் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். மேற்காசியாவாக இருந்தாலும் சரி, உக்ரைனாக இருந்தாலும் மோதலை முடிவுக்கு கொண்டு வர இந்தியா எப்போதும் ஆதரவளிக்கும். டெல்லியில் நடைபெற்ற சைப்ரஸ் அதிபர் கிறிஸ்டோலைட் உடனான சந்திப்பின் போது பிரதமர் மோடி திட்டவட்டம். வரும் 26ஆம் தேதி டெல்லியில் நடைபெறுகிறது குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு. இந்தோ பசிபிக் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலான இந்த மாநாட்டில் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. அசாம், திரிபுரா மற்றும் மேற்கு வங்க மாநில எல்லை பாதுகாப்பை தீவிரப்படுத்த மத்திய அரசு திட்டம். 3 மாநிலங்களிலும் 100% ஊடுருவல்கள் இல்லாத சூழல் விரைவில் உருவாக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. கேரள சட்டப்பேரவையின் 25வது சபாநாயகராக திருவாங்கூர் ராதாகிருஷ்ணன் நியமனம். உள்துறை, வருவாய், வனத்துறை என பல்வேறு துறைகளில் அமைச்சராக பணியாற்றியுள்ள ராதாகிருஷ்ணன் சபாநாயகராக தேர்வு. நாடு முழுவதும் வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் SBI வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தம். ஊழியர் பற்றாக்குறை, ஓய்வூதிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டம் அறிவிப்பு. நீதிமன்ற உத்தரவை அடுத்து மும்பை பாந்த்ரா ரயில் நிலையம் அருகே இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றம். காவல்துறை பாதுகாப்பு மற்றும் JCB இயந்திரத்தின் உதவியுடன் அகற்றப்பட்டன.